ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு. இன்றைக்கி ஒரு அருமையான, ஈஸியான, டேஸ்ட்டான, சூப்பர் ஸ்நாக்ஸு இல்லாட்டி சைட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். சின்னவங்கலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச கொஞ்சம் வித்தியாசமான, ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான என்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல உப்பு போட்டுக்கோங்க. அதில் எல்லா மசாலாவும் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தனியா பவுடரு அதெல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு ஸ்டஃபிங் தான். இது வந்து நான் கொடை மிளகா வச்சு செய்ய போகிறேன். கொடை மிளகாவை நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இது என்ன கலர் கொடை மிளகாவாக இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட இன்றைக்கி ரெட் கலரில் இருந்துச்சு, அதனால நான் அதில் ரெட் கலரில் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக பிள்ளைங்க அப்படியே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எதை டிஃபனாகவும் கொடுத்து விடலாம் பசங்களுக்கு, இல்லாட்டி மார்னிங் ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபில்லிங் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் செஞ்சுருக்கிறது ஒரு கொடை மிளகாவில் தான் செஞ்சுருக்கிறேன். அதனால 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டஃப்பிங் கொஞ்சம் பிரிஞ்சிடாமல் இருக்கிறக்காண்டி. அதுக்கப்புறம் 2வது வேறு கிரிப்ஸியாக இருக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா 2 ஸ்பூனு மாவுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த இந்த கொடை மிளகாவை அதுக்குள்ளே டிப் பண்ணி நல்லா எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி அந்த மாவை அந்த ஸ்பூனில் ஊற்றிக்கிட்டாலும் சரி, நீங்கள் முக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் முக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் அகலமான பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லா சைடும் நல்லா கொஞ்சம் செவந்து வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்மகிட்ட வெந்து தான் இருக்குது, அதனால சீக்கிரமாக ஆயிரும். ரொம்ப அருமையாக, ரொம்ப டேஸ்ட்டாக, பார்க்குறக்கும் அழகாக ஒரு வித்தியாசமான சூப்பர் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் ஒரு சைடு நல்லா கொஞ்சம் செவந்துருச்சு. இதை எப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றும் பிரிஞ்செல்லாம் வராது. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்படி மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஒரே ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, எளிமையாக ஆயிரும். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம ஈஸியாக சிம்பிளாக இவ்வளோ வித்தியாசமாக டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஐடியா, சின்ன ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்ச முறையில். இதே மாதிரி நிறைய சிம்பிள் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இந்த மாதிரி நிறையா சிம்பிள் ஈஸி ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ கிரிப்ஸியாக, எவ்வளோ சூப்பராக, குறுன்னு டேஸ்ட்டாக, ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளுக்கு வச்சு நம்ம ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே உறவுகளே, பார்த்து பத்திரமா இருங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again.